எல்லோருக்கும் வணக்கம். சிம்மா ஜோதிட ஆலயத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னை பெற்ற தாய் தந்தையரை, பெற்றோர்களை, முன்னோர்களை, குலதெய்வங்களை, 18 சித்தர்களை, 30 முக்கோடி தேவர்களை, தேவாதி தேவர்களை, ரிஷிகளை, முனிவர்களை, எனக்கு இந்த ஜோதிடக்கலை சொல்லிக் கொடுத்த குருமார்களை உங்களை எல்லாம் வணங்கி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு பரணி நட்சத்திரக்காரர்களுடைய அவருடைய திசைகள் எப்படி இருக்கும், அவருடைய குணநலங்கள்ல எப்படி இருக்கும் அதை பத்தி பார்க்க போறோம். இந்த பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் எல்லாமே மேச ராசியில் அடக்கம். அதனால இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாருமே மேச ராசிக்காரர்களா இருப்பாங்க. இவருடைய சின்னம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சதுர முக்கோண வடிவம். இவருடைய சின்னம் ஒரு முக்கோண வடிவமா இருக்கக்கூடியது அவருடைய சின்னம். இவர்களுக்கு அதி தேவதையா வரக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா யமபெருமான். அவர்கள் தான் இவரோட அதி தேவதையா வரக்கூடியது. இந்த நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா துரியோதனன், பத்ரகாளி, மாரியம்மன் இவங்கெல்லாம் இந்த நட்சத்திரத்துல உதயமானவங்க. பரணி நட்சத்திரத்துல உதயமானவர்கள் தான் இவர்கள்லாம். அதே மாதிரி இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு மனித குணம் கொண்ட நட்சத்திரம். நட்சத்திரங்கள் வரிசையில் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் ஒவ்வொரு குணமாக பிரிச்சிருக்காங்க. அப்படி பார்க்குறப்ப இந்த பரணி நட்சத்திரம் மனித குணம் கொண்டது. மனிதர்கள் எப்படி இருப்பாங்க, ஒரு சாதாரண மனிதன் எப்படி இருப்பான், வேலைக்கு போகிறது, தான் உண்டு தன் வேலை உண்டு, எனக்கு என்ன ஆசைப்படுறனோ அதை அடையணும், அதை அடைஞ்சு முடிச்ச பிறகு நான் பாட்டு ஃப்ரீயாக இருக்கணும், வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கணும், இதுதான் என்னோட லட்சியம் அப்படிங்கிற மாதிரி சாதாரண மனுஷன் இருப்பான். அந்த மாதிரி ஒரு மனிதனுடைய குணம், சாதாரண ஒரு மனிதன் எப்படி இருப்பானோ அந்த மனிதனுடைய குணம் கொண்டவர்களாக இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள். அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதியா யார் வரான்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். பொதுவாகவே இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, யார் என்னமோ செஞ்சுட்டு போங்க, ஆனா நான் செய்யக்கூடிய வேலை சரியானதா இருக்கும், யாருக்கு எந்த துன்பம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களா அந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க. மற்றவர்கள் யார் என்ன செஞ்சாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஆனா இவங்க யாராவது ஒரு தன்கிட்ட ஒரு வேலையோ ஏதோ பொறுப்பையோ ஏதோ ஒப்படைச்சிருக்காங்கன்னா அந்த வேலையை சரியான நேரத்துல அந்த நேரம் தவறாம அந்த வேலையை செஞ்சு அவங்க கிட்ட ஒப்படைக்கிறவங்களா இருப்பாங்க. அதுல யார் இவன் பெரியவன், இவன் இந்த வேலையை கொடுத்துருக்கான், இவன் சின்னவன், இவனுக்கு நம்ம இந்த வேலையை செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்தாலும் இவங்ககிட்ட இருக்காது. யார் எந்த வேலையை கொடுத்தாலும் அதை சரியான நேரத்துல முடிச்சு ஒப்படைச்சு கொடுக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா இருக்கும் இவங்ககிட்ட. அதனால எந்த மாதிரியான வேலைகளை இவங்க நம்பி ஒப்படைக்கலாம், சரியான நேரத்துல அந்த பொருள் நம்ம கைக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களோட குணாதிசயம். அதே மாதிரி இந்த பரணி நட்சத்திரக்காரங்க எதிர்கால திட்டமா இருக்கட்டும், இல்ல தற்போது நடக்கக்கூடிய எந்த ஒரு திட்டமா இருக்கட்டும், அதற்கு சரியான நபரையும் நண்பரையும் தேர்ந்தெடுத்து தன்னோட பக்கத்துல வச்சுக்கக்கூடிய நபரா இருப்பாங்க இந்த பரணி நட்சத்திரக்காரங்க. அந்த திட்டத்துக்கு சரியான முறையில இவங்க நண்பர்களையும் சரி, இவங்க பழக்க வழக்கத்துல இருக்கிறவங்களையும் சரி முறையா பயன்படுத்திக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அதே மாதிரி அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும், ஏன்னா இவங்க தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க நண்பனா இவன் எனக்கு வேணும் அப்படின்னு. அப்ப அதற்கான அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கு, நீ தைரியமா செய்டா அப்படின்னு அவங்க ஒரு உந்துகோலா இருக்கக்கூடிய நபர்களாக இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க. யாரையும் கைவிட மாட்டாங்க. அந்த மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பின்னாடி ஒரு பக்கபலமா நிற்கக்கூடிய நபர்களா அந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி நம்பிக்கைக்குரியவர்கள் யார் என்ன சொன்னாலும் உடனே செய்யக்கூடிய நபர்களா இருப்பாங்க. சில நேரங்களில் இந்த மாதிரி செய்யக்கூடிய வேலைகள் பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கைக்குரிய ஒருத்தர் சொல்றானே இது செஞ்சிரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றானா அந்த வேலையை தைரியமா உடனே செய்யக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அது நல்லது கெட்டது பார்க்காம சில நேரங்கள்ல இதை செய்ய போகும்போது நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களா இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் மாறிடுவாங்க. நிறைய நேரங்கள் அந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்துடும். அது ஒரு பிரச்சனைக்குரியதாகவே ஒரு மாறிடும். அதிபதியா வரக்கூடிய சுக்கிர பகவான் அப்படிங்கிற ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகை குறிக்கக்கூடிய கிரகம். இவங்க எப்பயுமே எந்த வேலை எடுத்தாலும் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி எந்த ஒரு வேலையை எடுத்தாலுமே டக்குன்னு அவங்க செய்யறது பார்த்தீங்கன்னா டக்குன்னு செஞ்சு முடிச்சு அந்த இடத்த விட்டு ஒதுங்கிடுவாங்க. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா போட்டு ஜவ்வா இழுத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கிடையாது. இவங்க போவாங்க, அந்த வேலையை முடிப்பாங்க. எப்படி முடிச்சா எப்படி செஞ்சானே தெரியும். ஆனால் அந்த வேலையை முடிச்சு பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வேலை ரொம்ப நல்லா அழகா இருக்கிற மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கு என்னடா இப்படி செஞ்சுட்டு வந்துட்டான், இவ்வளவு போனா டக்குன்னு அதுக்குள்ள இவ்வளவு அழகா இருக்கு அந்த வேலை அப்படிங்கிற மாதிரி வேலைகள் நல்லா தெளிவாக செய்யக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அதே மாதிரி சுக்கிர பகவான் அப்படிங்கிற ஒரு கிரகமே ஒரு அழகை குறிக்கக்கூடிய கிரகம். ஒரு நல்ல ஒரு அழகு ஆடம்பரம் ஆடைகள் அந்த மாதிரியான ஒரு அழகை குறிக்கக்கூடிய கிரகம். இவர்கள் இந்த பிறவில் பிறந்ததுக்கே பார்த்தீங்கன்னா என்ன ஒரு விஷயம் அப்படின்னு முழுசா என்னன்னு கேட்டீங்கன்னா ஜாலியா இருக்கணும். அதுதான் இவருடைய எண்ணம். மனதிற்குள்ளேயும் சரி வெளிப்படையாகவும் சரி ஒரு 1008 பிரச்சனை இருந்தாலும் சரி அதை வெளிக்காட்டிக்காம மனசுக்குள்ள ஜாலியா இருக்கணும்டா, நான் நினைச்சதை நடக்கணும், நல்லா நினைச்சபடி சந்தோஷமா வாழணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஆசைகளை வைத்து கொண்டு வாழக்கூடிய நபர்களாக இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள். நான் தான் அணியக்கூடிய ஆடையா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம் வச்சிருக்கக்கூடிய வண்டியா இருக்கட்டும், நான் யூஸ் பண்ற பொருளா இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் லக்ஸுரியா இருக்கணும். அதாவது தன் தேவைக்கு மேல சில விஷயங்களை செய்யக்கூடிய நபர்களாகவே இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க. இப்ப உதாரணத்துக்காக சொல்லணும்னா ஒரு வண்டி வச்சு ஓட்டிட்டு இருக்க நபர்களா இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு வண்டி புதுசாக வந்திருக்கு, அந்த வண்டி இதோட நல்லா இருக்கும், இதோட அவங்களுக்கு வாங்கி ஓட்டணும்னு தோணும். அந்த வண்டி வாங்கி ஓட்டணும்னு தோணும். உடனே அந்த வண்டி போய் தன் தேவைக்கு மீறி ஒரு வண்டி வச்சுட்டு ஒரு தேவைக்கு மீறி சில விஷயங்களை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சென்ட் பாட்டில் வாங்கினாங்கன்னு வச்சுங்களேன், 4 வாசனை வர மாதிரி 4 சென்ட் பாட்டில் வாங்கி வீட்டில் அடுக்கி வச்சிருவாங்க. இந்த மாதிரி தன் தேவைக்கு மீறி சில விஷயங்களை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதுவே சில நேரங்களில் பிரச்சனையா மாறி இவர்களுக்கு இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு
பொருளாதார ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, சில நேரங்களில் ஒரு பிரச்சனையாக மாறக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தன்னை வந்து மற்றவங்ககிட்ட காட்டிக்கணும், எல்லா விஷயத்திலும் சில நேரங்களில் காட்டிக்கணும்னு நினைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களாக இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள். எல்லா விஷயத்திலுமே என்னன்னா, ஒண்ணுமே இல்லைன்ட்டே இருக்கான், ஆனா அவன் மட்டும் ஜம்முனே இருக்கானடா அப்படின்னு மற்றவர்கள் பார்த்து சொல்லும்படியாக வாழணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள். இது சில நேரங்களில் அவங்கள வந்து வெளிப்படையா காட்டிக்கக்கூடியதா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி காட்டிக்கொள்வது வந்து சில நேரங்களில் இவங்களுக்கு பிரச்சனையா மாறிடும். ஏன்னா ஒரு சிலர் வந்து இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்னன்னா, இவன் மட்டும் இப்படியே இருக்கான், இவனுக்கு மட்டும் எல்லாமே நடந்துருக்கு, இவனுக்கு மட்டும் கிடைச்சிருக்கு. ஆனா அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் இருந்தாலும் கூட இந்த மாதிரி இருக்கிறது வந்து மற்றவர்களுக்கு வந்து சில நேரங்களில் ஒரு பொறாமையா கூட இருக்கலாம், பொறாமை ஏற்படுத்தும் எண்ணமா கூட இருக்கலாம். அது வந்து அவங்க எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சில நேரம் வந்து தட்டி கழிக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க, உங்களுக்கு கிடைக்காம செஞ்சிருவாங்க. அதனால சில விஷயங்களை வெளிப்படையா காட்டிக்காம உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் சட்டென்னு டப்புன்னு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆளுகளா இருப்பாங்க. ஒரு கோவப்படுறதா இருக்கட்டும், சிரிக்கிறதா இருக்கட்டும், அழுகிறதா இருக்கட்டும், எல்லா விஷயத்தையுமே உடனே செய்யக்கூடியது. யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், டக்குன்னு கோவம் உடனே வரக்கூடிய நபர்களா இருப்பாங்க. இல்ல அழுகணும்னு தோணுச்சுன்னு வச்சுங்களேன், உடனே அழுதுருவாங்க. இவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. எவ்வளவு பெரிய ஆள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆளா கூட இருப்பாங்க. டக்குன்னு அழுகணும்னு தோணுச்சுன்னா அந்த செகண்ட்ல அழுதுருவாங்க. அந்த மாதிரி சட்டென்று உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களாக இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள், உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத நபர்கள். அதனாலேயே இப்ப யாரோ ஒண்ணு இவங்களை வந்து தூண்டி விட்டோ ஏதோ ஒண்ணு செய்டா உன்னால முடியாது அப்படி இப்படின்னு யாராவது இவங்களை உணர்ச்சி வசப்படுத்தி விட்டாங்கன்னா அந்த வேலையை உடனே செஞ்சிருவாங்க. அது நல்லதுன்னு கெட்டதுன்னு பார்க்க மாட்டாங்க. உன்னால முடியும், நீ செய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு உணர்ச்சி வசப்பட்டு அந்த வேலையை செஞ்சிருவாங்க. அது நல்லதா கெட்டதான்னு பார்க்காம செஞ்சிடப்ப சில நேரங்கள் அது நல்லதா இருக்கும்போது இவங்களுக்கு நல்லது, வாழ்க்கையில் நல்லபடியா அமையக்கூடிய வாய்ப்பெல்லாம் வரும். சில நேரங்கள் அதே இவர்களுக்கு பிரச்சனையா மாறுறதுக்கான வாய்ப்பெல்லாம் வந்து உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் சில நேரங்களில் இவருக்கு பிரச்சனையா வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கும். அதனால இவர்கள் கண்ட்ரோல் பண்ணி அந்த உணர்ச்சி வசப்படுறதை வந்து இவர்கள் வாழ்க்கையில சில நேரங்களில் வந்து கண்ட்ரோல் பண்ணி வாழ்றது ரொம்ப நல்லது. மற்றவர்கள் பேச்சுக்கு கட்டுப்படாமல், தனக்கு நம்பிக்கைக்குரியவர்களிடம் பேச்சுக்கு கட்டுப்படாமல் நான் என்ன நினைக்கிறேனோ அதுபடி செஞ்சு வாழ்றது வந்து நன்மையை பலனையும் செய்து தரும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேச ராசியில் பிறந்தனால செவ்வாய் அதிபதியா வருவாரு. இந்த செவ்வாய் பகவான் பொதுவாகவே ஒரு சுறுசுறுப்பான கிரகம், விடாமுயற்சியில் கிரகம். அதே குணாதிசயம் வந்து இவங்ககிட்ட எப்பயுமே இருக்கு. இந்த பரணி நட்சத்திரக்காரர் ஒரு விஷயத்தை எடுத்து அந்த விஷயத்தை முழுசா முடிச்சு விடாப்புடியா முடிச்சு அந்த விஷயத்தை முடிச்சு வெளியே வரக்கூடிய நபர்களா இருப்பாங்க. எந்த ஒரு வேலை எடுத்தவங்க பாதியில விட்டுட்டு வர மாட்டாங்க. சுறுசுறுப்பா செய்யக்கூடிய நபர்கள், விடாமுயற்சியோட வேலையை செஞ்சு அந்த வேலையை நைட்டு பகல் பார்க்காம அந்த வேலையை முடிச்சு அழகா கையில் ஒப்படைக்கக்கூடிய நபர்கள். யாருக்காகவும் இவன் பெரிய ஆள் இவன் சின்ன ஆள் அப்படின்னு பார்க்காம, ஏன்னா யமன் தான் இவர்களுடைய அதிதேவதை. யமன் வந்து அந்த பகவான் எப்படி இருப்பாருன்னு கேட்டீங்கன்னா, யாருக்காகவும் எதையும் பார்க்க மாட்டாரு. இவன் பெரியவன் சின்னவன், இவனை நம்ம கொல்லக்கூடாது, இவனுக்கு அந்த தண்டனையை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்க மாட்டாரு. யாரா இருந்தாலும் சரி என்னோட கடமை அப்படிங்கிற மாதிரி அந்த வேலையை முடிச்சு அந்த நீதியை வந்து அந்த இடத்துல இது பண்ற மாதிரி இந்த பரணி நட்சத்திரக்காரர்களும் இவன் பெரியவன் சின்னவன்லாம் பார்க்காம தன்னோட கடமை இது நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை சிறப்பாக செஞ்சு கொடுக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு சும்மா எளிதில் இவங்களுக்கு எந்த நேரத்துலையும் கோபம் வந்துடாது. ஆனால் இவங்களுக்கு கோவப்படும்படியா யாராவது நடந்து உங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னா அதை யாருனாலையும் அந்த இடத்துல கட்டுப்படுத்த முடியாத கோபம் வந்துடும் பரணி நட்சத்திரக்காரர்கள். இவங்களே கொஞ்ச நேரம் அமைதியாகி பேசாம ஆனா தான் அந்த நிலைமை மாறும். இல்லைன்னா மிகப்பெரிய கோபத்தை அந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொண்டு வந்துருவாங்க. அது எப்படி எங்கிருந்து வரும்னே உங்களுக்கு தெரியாது. பார்க்கறதுக்கு சாப்பிட்டான ஆளாக இருந்தால் கூட சில நேரங்களில் கோபம் சட்டுன்னு வந்துடும். ஏன்னா அது மேசராசியில் இருக்கிற செவ்வாய் பகவான் வந்து கொடுக்கக்கூடியது. அது இவர்களுக்கே தெரியாம அந்த ஒரு முரட்டுத்தனமான கோபம் வெளிப்பட்டுரும் டப்புன்னு. அதே மாதிரி இந்த மேச ராசியில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திசை காலங்களும் மாறி மாறி வரும். அதற்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில பல பிரச்சனைகளையும் பல நன்மைகளையும் வந்து வாழ்க்கையில் அடைகிறாங்க. இந்த மேசராசிக்காரர்கள் பிறந்தது பார்த்தீங்கன்னா, மேசராசிக்காரர்கள் அதிபதி வந்து சுக்கிர பகவான் சொன்னேன். அப்ப இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுடைய அதிபதி வந்து சுக்கிர பகவான் சொல்லி சொன்னேன். அப்ப இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர திசை தான் முதல் திசையா வரும். இந்த சுக்கிர திசை என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு 20 வருட திசை. பொதுவாகவே இளமையில் சுக்கிர திசை வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, இந்த ஒரு 45-50 வயசுல வரக்கூடிய சுக்கிர திசையை அனுபவிப்பதற்கான பக்குவங்கள் வந்து அந்த வயதில் இருக்கிறவர்களுக்கு இருக்கும். அது கூட தரக்கூடிய நன்மைகளையும் அது தரக்கூடிய பலன்களையும் வந்து முழுமையா அனுபவிப்பதற்கான அந்த பக்குவம் வந்து அவர்கிட்ட இருக்கும். இந்த அனுபவ பக்குவம் சொல்லக்கூடிய அவர்கிட்ட இருக்கும். இந்த இளமையில் வரக்கூடிய சுக்கிர திசையை சரியா பயன்படுத்த முடியாமல் போயிடும். அதனால அந்த இளமையில் வரக்கூடிய சுக்கிர திசையை வந்து பயன்படுத்த முடியாம போறதுனால வாழ்க்கையில சில நன்மைகளை அடைய முடியாது போயிடும். கொடுக்கறது 2 பேருக்கு சமமா இருந்தாலும் அதை யார் எப்படி பயன்படுத்துறாங்கிற விஷயத்த வந்து இந்த சுக்கிர பகவான் வந்து இளமையில மாத்திடுவாரு, முதுமையிலும் மாத்திடுவார். அப்படி பாக்குறப்ப 20 வருஷம் சுக்கிர திசை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த சுக்கிர பகவான் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் நட்சத்திராதிபதிக்கு 2-7 குடையமா வராரு. பொதுவாகவே இந்த சுக்கிர திசை இளமையில் வரும்போது இவர்கள் வந்து படிப்புல கவனம் இல்லாமல் போறது, ஒரு விளையாட்டுத்தனமா இருக்கிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்பத்துல சில பொருளாதார தடைகளை ஏற்படுத்துறது, குடும்பத்துல சில மனக்கசப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் வரும். இவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அதாவது சுக்கிர பகவான் நான் சொன்ன பாருங்க, சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடியவர். இந்த பிறவியே இவங்களுக்கு இதுக்குதான். இவங்க எப்படி நினைப்பாங்கன்னா,
ஒரு கதவை சாத்திட்டு இல்லை பாட்டு போட்டு டான்ஸ் ஆடணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள், மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் யாரை பத்தி எது கவலைப்பட மாட்டாங்க. பாட்டு பாடணும்னு தோணுச்சுன்னு வச்சுங்க, டப்புன்னு எத்தனை பேர் இருந்தாலும் பாட்டு பாடிடுவாங்க. ஒரு டான்ஸ் ஆடணும்னு தோணுச்சுன்னா அப்படிதான் சத்தமெல்லாம் ஆடிடுவாங்க. கொஞ்சம் வயசானவங்களா இருந்தாலும் பாத்துங்க, கதவை சாத்தி உள்ள டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுவாங்க. இந்த மாதிரி மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கணும், நான் ஜாலியா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள். அதனால இவருக்கு இளமை பருவம் ஃபுல்லா வந்து வேணுங்கிறது கிடைக்கும், நல்லா சந்தோஷமா இருக்கக்கூடிய நபர்கள். 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு கிடைக்கும். உங்க அப்பாட்ட போய் 100 ரூபாய் கேட்ட, இந்த இடம் அவன் 200 ரூபாய் வச்சுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருவாரு. அந்த மாதிரியான நல்ல செல்ல குழந்தைகளா வளரக்கூடியவர்களா இருப்பாங்க அந்த வீட்டுல. பரணி நட்சத்திரக்காரர்கள் சுக்கிரதேசியில் நடக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க, ஏன்டா அவனை அது வரைக்கும் நான் கை நீட்டி அடிச்சதில்லை அப்படிங்கிற மாதிரி செல்ல குழந்தைகளா வளரக்கூடியவங்களா இருப்பாங்க. வேணுங்கிறது கிடைக்கும் உங்க வீட்டுல. அதனாலேயே சில சுக்கிரதிசையில் பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் ரீதியாகவும் சரி, தன்னுடைய பழக்க வழக்கம் வைத்துக் கொள்வது மூலியமாகவும் சரி, சில தீய பழக்கம் மூலியமாகவும் இந்த மாறி போறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். இதெல்லாம் இறை வழிபாடு மூலியமும் கிரக வழிபாடு மூலியமும் கண்டிப்பா இதோட நன்மைகளை நம்ம பெறுவதற்கும், இந்த தீய பழக்கங்கள் இதெல்லாம் மாறி போறதுக்கு நம்ம வந்து இறைவன் மூலியமா தான் சில விஷயங்களை மாற்ற முடியும், தெய்வத்தின் மூலமா தான் சில விஷயங்களை மாற்ற முடியும். அதே மாதிரி இளமையில் வரக்கூடிய சுக்கிரதிசை சில பொருளாதார தடைகளை குடும்பத்துல கொடுத்துரும். தந்தைக்கு சில பொருளாதார தடைகளை ஏற்படுத்திடும். இந்த மாதிரி சரியான முறையில் வந்து இறை வழிபாடு கிரக வழிபாடு மூலயமா மாத்திக்கிறது வந்து நம்ம அந்த 20 வருஷ காலத்துல படிப்புல கவனம் செலுத்துறது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சுக்கிரதேசில இளமையிலே படிப்புலாம் வந்து நிப்பாட்டக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த பரணி நட்சத்திரக்காரர் நிறைய பேருக்கு வந்து இந்த இளமை பருவத்துல வந்து வரக்கூடிய சுக்கிரதேசை கல்வியை தடை செய்யக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கும். கல்வியில எண்ணமே போகாது. புக் எடுத்து வச்சு உட்காந்து அவங்களுக்கு அந்த படிப்புங்கிற அந்த சிந்தனையே வராது. அந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் அந்த சுக்கிரதேசையில ஏற்பட்டுரும். அது வாலிப பருவம் அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்களை தடுமாறி போறது, காதல் செய்யக்கூடிய விஷயங்கள், காதல்ல போய் விழுகிறது, பெண்கள் நிறைய விஷயங்களை ஏமாறக்கூடியது, இதெல்லாம் வந்து இந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்திடுவார். இதெல்லாம் வந்து இவங்க வந்து இறை வழிபாடு மூலியமாகவும் கிரக வழிபாடு மூலியமாகவும் கண்டிப்பா இந்த நிலைமையிலிருந்து மாறி நன்மை பலன்களை வந்து அடைய முடியும். அதுவும் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சுக்கிர திசை முடிஞ்சு சூரிய திசை ஆரம்பிக்கும். சூரிய திசை வந்து ஒரு 6 வருட திசை. இந்த 6 வருடம் பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு காலபுருஷத்துவத்தின் அடிப்படையில ஐந்தாம் அதிபதியா வரக்கூடியவர் சூரிய பகவான். இவர் நல்ல ஸ்தானங்களில் நின்று திசை நடத்தும் போது இந்த ஒரு 6 வருட காலம் மிகப்பெரிய யோக பலனை செய்யக்கூடியவராக வந்துடுவார். அதே மாதிரி இந்த சூரிய பகவான் 6, 8, 12 மறைஞ்சு சில பகைசாரம் வாங்கியோ பகை வீடுகள் நின்றோ திசை நடத்தும் போது, நீச்சமாகியோ திசை நடத்தும் போது பாத்தீங்கன்னா ஒரு பூர்வ புண்ணிய சொத்துக்களோட அது வரைக்கும் நல்லா இருந்திருக்கும், ஒத்துமையான குடும்பமா இருந்திருக்கும், சந்தோஷமான குடும்பமா இருந்திருக்கும். திடீர்னு அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா பிளவு ஏற்பட்டு ஒரு பிரச்சனையாகி சண்டை வந்து குடும்பம் பிரிஞ்சு பூர்வீக சொத்துக்கள் மேல அண்ணன் தம்பி அப்பாவோட அண்ணன் தம்பியை கேஸ் போட்டுக்கிறது, இந்த மாதிரி பங்காளி சண்டையெல்லாம் சொல்லுவாங்களே, இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் ஏற்பட பூர்வீக சொத்துக்கள் மேல கேஸ் போடுறது, பூர்வீக சொத்துக்களை இழக்கக்கூடிய வாய்ப்புகள், தந்தையாருக்கு தொழில சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், தந்தையாரோட உடல் உபாதைகளுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடுல சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த சூரிய திசை காலங்களில் நடக்கும். ஏன்னா தந்தையாருக்கு சில உயர் பதவிகளுக்கு அந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்கும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த உயர் பதவி கிடைக்காம ஒரு நிர்வாக திறமையிலையோ எதுலையோ ஒரு விஷயத்துல தந்தையாருக்கு உயர் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தடை செய்யப்படும் நிலைமையெல்லாம் இந்த சூரிய இந்த சூரிய பகவான் மறைந்து நின்று பகைசாரம் வாங்கி திசை நடத்தும் போது இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் ஏற்படும். இதுக்கெல்லாம் நம்ம முன்னாடியே இந்த மாதிரி திசைகள்லாம் அறிந்து இதற்கான பலன்களை இறை வழிபாடு கிரக வழிபாடு எடுத்துக்கும் போது இதற்கான பலன்களை முழுமையாக அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம், நல்ல பலனை முழுமையாக அடையக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஏற்படும். அடுத்து சூரிய திசை முடிஞ்சு சந்திர திசை ஆரம்பிக்கும். சந்திர திசை வந்து 10 வருட திசை. இந்த சந்திர பகவான் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் 4வது ராசியா வரும், 4வது வீடா வரும். இந்த சந்திர பகவான் வந்து பொதுவாகவே ஒரு மனோகாரகன். இந்த சந்திர பகவானும் அப்படித்தான் நல்ல திசையில் நல்ல ஸ்தானங்களில் நின்று பல திசை நடத்தும் போது பல யோக பலன்களை கொடுத்துருவாங்க. இந்த 10 வருஷம் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி இடம் நிலம் வீடு வாகனங்களை குறிக்கக்கூடிய கிரகம், சுகஸ்தானாதிபதியா அந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திர திசை நடக்கும். அப்ப மிகப்பெரிய சுகபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவராக நல்ல ஸ்தானங்களில் நின்று திசை நடத்த போகும்போது இந்த சந்திர பகவான் கொடுத்துருவார். அப்படி சந்திர பகவான் 6, 8, 12 மறைந்தோ பகைசாரம் வாங்கியோ நீச்சம் பெற்றோ திசை நடத்தும் போது என்ன ஆகும்னா, சுகபோக வாழ்க்கைக்கு அதிபதியாக வரக்கூடிய சந்திர பகவான் மிக சுக சௌபாகியங்களை இழக்க செய்து விடுவார். வாழ்க்கையில ஒரு மனதளவுல மிகப்பெரிய டிப்ரெஷன் ஏற்படுத்திடுவாரு. மிக ஒரு இடம் நிலம் வீடு வச்சிருந்தவங்க கூட அந்த காலத்துல 10 வருஷ காலத்துல பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இத்தனை வருஷ காலம் சம்பாரிச்சு வந்தவங்க கூட இந்த சந்திர திசை காலங்கள்ல சந்திர திசை சரியில்லாத காலங்கள்ல இத்தனை இழக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். அப்ப இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய சந்திர பகவான் இந்த திசை காலங்கள்ல எப்படி இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு அதற்கான வழிமுறைகளை அதற்கான வழிபாடுகளை எடுத்துப்போது சில வாழ்க்கையில சில நன்மை பலன்களை முழுமையாக அடையக்கூடிய வாய்ப்பை இந்த சந்திர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அடுத்து சந்திர திசை முடிஞ்சு
செவ்வாய் திசை ஆரம்பிக்கும். செவ்வாய் திசை வந்து 7 வருட திசை. இது வந்து காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு 1ஆம் இடத்தின் திசையா நடக்கும் இந்த செவ்வாய் திசை. அப்ப இது வந்து ஒரு லக்னாதிபதி திசை அப்படிங்கிற மாதிரி நினைச்சு வச்சுக்கோங்களேன். நீங்க அப்பதான் லக்னம்னா என்ன, எண்ணம் செயல், ஒருத்தருடைய அவங்களுடைய எண்ணம் செயல் சிந்தனை அவங்கள பத்தி சொல்லக்கூடியது, அந்த நட்சத்திரக்காரர்களை பற்றி சொல்ல. அப்ப அவங்களோட திசை நடந்தா எப்படி இருக்கும், அவங்கள அப்பதான் வெளிப்படுத்தக்கூடிய வயசா வரும். அப்ப ஒரு 20 ஒரு 30 35 வயசுல அவங்களை தன்னை வெளிப்படுத்திக்க, ஒரு 30 வயசுக்கு மேல ஒரு மாற்றம் சொல்லுவாங்க பாத்தீங்களா. அப்ப தன்னை வெளிப்படுத்திக்கக்கூடிய திசையா வந்து அந்த செவ்வாய் திசை வரும். இப்ப செவ்வாய் வந்து நல்ல ஸ்தானங்களில் நின்று திசை நடத்தும் போது பாத்தீங்கன்னா இந்த 30 வருஷ வாழ்க்கை அந்த 7 வருஷத்துல டாப்ல போயிடுவாங்க. இந்த உழைப்புக்கு 7 வருஷத்துல மிகப்பெரிய அளவுல, ஒருத்தர் 20 வருஷத்துல சாதிக்கக்கூடியதை 7 வருஷத்துல மிகப்பெரிய அளவுல சாதிக்கக்கூடிய செவ்வாய் திசையா அந்த திசைகள் நல்ல ஸ்தானங்களில் நின்று திசை நடத்தும் போது வாய்ப்புகள் அமையும். அதே மாதிரி செவ்வாய் பகவான் 6 8 12 மறைந்தோ பகைசாரம் வாங்கி திசை நடத்தும் போது பாத்தீங்கன்னா சகோதரர் வழியில சில பிரச்சனை ஏற்படுத்துறது, பொருளாதார ரீதியா சில பிரச்சனைகள் ஏற்படுத்துறது, இடம் நிலம் பூமி சார்ந்த விஷயங்களை சில பிரச்சனை ஏற்படுத்துறது, வீண் சண்டை வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு போய் செவ்வாய் பகவான் அந்த காலங்களில் நம்ம சந்திக்க வச்சிருவாரு. இப்ப அந்த லக்னாதிபதி ஆகிய பரணி நட்சத்திரக்காரர்களுடைய லக்னாதிபதி ஆகிய திசை எப்படி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில லக்னாதிபதி ஆகிய திசை நமக்கு எப்படி இருக்கு, பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து செவ்வாய் திசை வரும் காலங்கள்ல அதற்கு இறை வழிபாடு நமக்கு ஒரு பக்க துணையா இருக்கும். அடுத்து இந்த செவ்வாய் திசை முடிஞ்சு ராகு திசை ஆரம்பிக்கும். ராகு திசை 18 வருஷ திசை. அதாவது ராகு வந்து பொதுவா ராகு பகவானும் கேது பகவானும் 6 8 12 மறைந்து இந்த ஒரு சாரம் அவர்கள் வாங்கக்கூடிய நட்சத்திர சாரம் பார்த்தீங்கன்னா அதற்கு தகுந்த மாதிரியான நட்சத்திர சாரங்கள் வாங்கி திசை நடத்தும் போது இந்த 18 வருஷ திசை மிகப்பெரிய யோகங்களை செய்யக்கூடியதாக மாறிடும், மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடியதாக மாறிடும். திடீர்னு ஒரு 20 வருஷத்துல யாருமே எதிர்பார்க்க முடியாத மிகப்பெரிய வளர்ச்சியை தந்துருவார் ராகு பகவான். வந்து அந்த மாதிரியான கிரகம் வந்து ராகு பகவான். யாருமே தர முடியாத வெற்றியை தரக்கூடியவர் ராகு பகவான். பிரம்மாண்ட வெற்றின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி வெற்றிகளை தரக்கூடியவர் ராகு பகவான். அந்த மாதிரியான திசை வந்து பாத்தீங்கன்னா அந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பின்னால் ஒரு வாழ்க்கையோட பிற்பகுதியில் வர மாதிரி இருக்கும். அப்ப இந்த ராகு பகவான் இந்த மாதிரி மறையாம 6 8 12 மறையாம நல்ல ஸ்தானங்களில் நின்று 2ஆம் இடம் அந்த மாதிரி சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம், 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம், 9ஆம் இடம் என்று பாகியஸ்தானம், இந்த மாதிரி நின்று திசை நடத்தும் போது அதற்கான பலனை அப்படியே மாத்தி செஞ்சிருவார். அதாவது ஒரு நல்ல வாழ்க்கை இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, ஒரு 40 வயசு வரைக்கும் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க, ஒரு 35 40 50 வயசு வரைக்கும் மிகப்பெரிய கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் சேர்த்து வந்து வரக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அப்ப வந்து ஒரு 45 50 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா திடீர்னு அப்படியே வாழ்க்கையை புரட்டி போட்ட மாதிரி ஒரு சில தடைகள் வர ஆரம்பிச்சிடும். நல்லா போயிட்டு இருக்க வண்டி அப்படியே சடனா யூட்டன் போட்ட மாதிரி வண்டி கவுந்து விழுகிற மாதிரி சில வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு இந்த ராகுவான். அந்த மாதிரி காலங்கள்ல 18 வருஷ காலங்கள்ல மிகப்பெரிய ஒரு எதிர்கால திட்டத்தை தீட்டி, அப்படி இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் போட போறேன், இந்த அளவு இந்த தொழிலை அப்படியே மாற்றி மிகப்பெரிய ஒரு தொழிலா பண்ண போறேன். ராகு பகவானே ஒரு பிரம்மாண்டம், ஒரு மிகப்பெரிய விஷயம் எனக்கு அப்படின்னு தனக்கு மிகப்பெரிய அளவில் எடுத்துக்கணும்னு நினைக்கக்கூடிய கிரகம். அப்ப பேராசைகள் மூலமா சில விஷயங்கள்ல போய் அந்த காலத்துல சில விஷயங்களை மாட்டிக்கிறது, பொருளாதார ரீதியா தொழில் தடை ஏற்படுறது, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த 18 வருடம் ராகு கால திசையில செய்திடும். இதையெல்லாம் வந்து இந்த ஜாதகம் பரணி நட்சத்திரக்காரர்கள் இவர்களுடைய லக்னம் என்ன, அதாவது ஒவ்வொரு இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுடைய லக்னம் என்ன, அவர்களுக்கு அந்தந்த ஸ்தானாதிபதிகள் எங்கெங்க நிற்கிறாங்க. இப்ப நம்ம சொல்லியிருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பொதுவான பலன்களை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம். இது அவரவர் ஜாதகத்தின் அடிப்படையில் அவரவர் லக்னங்களின் படியில பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்துல அமர்ந்திருக்கு, சூரியனோ சந்திரனோ செவ்வாய் ராகு எந்த ஸ்தானத்துல அமர்ந்திருக்கு அப்படிலாம் பாக்குறப்ப பிற்பகுதி வாழ்க்கையை எப்படி கணித்து வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன வருது, அதற்கான இறை வழிபாடுகள் கோயில் வழிபாடுகள் மேற்கொள்ள போகும்போது வாழ்க்கையில சில மாற்றங்களும் முன்னேற்றமும் அடைவதற்காக கிரகங்களும் சரி இறைவனும் சரி நல்ல பலனை தருவார்கள். நான் பேசியிருந்ததெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா என் சேனலை வந்து ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் பேசுற பதிவு ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எனக்கு அது ஒரு உதவியா இருக்கும். நன்றி.